சாய் டாக்கீஸ். இன்னைக்கு நாம திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் இயக்குனர் ராஜேஷ் எம் செல்வா இயக்கத்துல வெளிவந்திருக்கிற துங்காவனம். 2011ஆம் ஆண்டு வெளிவந்த ஸ்லீப்லெஸ் நைட் என்ற பிரெஞ்சு படத்தோட கதையை வாங்கி ரீமேக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, கதையோட ஹீரோ கமல் ஒரு போலீஸ் தன்னோட மனைவியை பிரிஞ்சு மகன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு போதைப் பொருளை ஒரு கும்பல் கடத்திட்டு வராங்க. அந்த போதைப் பொருளை கமலும் அவரோட நண்பரும் சேர்ந்து அந்த கும்பல் கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்துடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த போதைப் பொருள் கூட்டத்தோட தலைவன் பிரகாஷ்ராஜ் கதையோட நாயகன் கமல் கிட்ட அவரோட பையனை கடத்திட்டதாகவும் தனக்கு சேர வேண்டிய போதைப் பொருளை கொடுத்துட்டு பையனை மீட்டுட்டு போகும்படி சொல்றாரு. தன்னோட மனைவியை பிரிஞ்சு தன் மகன் கூட வாழ்ந்துட்டு இருக்கிற கமல் தன்னோட மகனை காப்பாத்துறதுக்காக ஒரு கருப்பு பையில இருக்கிற போதைப் பொருளை எடுத்துக்கிட்டு பிரகாஷ்ராஜ் இருக்கிற ஒரு நைட் கிளப்புக்கு போறாரு. அந்த கருப்பு பைய கிளப்புக்குள்ளே ஒரு இடத்துல மறைச்சு வச்சுக்கிட்டு பிரகாஷ்ராஜ் கிட்ட பேச போறாரு. பேசிட்டு வந்து பார்க்கும்போது அந்த கருப்பு பை அவர் வச்ச இடத்துல இல்லை. முன்னைப்பல் ஒருவன்ல கமல் இதே மாதிரி ஒரு கருப்பு பைய வச்சுட்டு எல்லாரையும் அலைய விடுவாரு. அந்த மாதிரி இந்த படத்துல ஒரு கருப்பு பையை வச்சுட்டு கமலை அலைய விட்டுருக்காங்க. போதைப் பொருள் இருக்கிற அந்த கருப்பு பை திரும்ப கிடைச்சதா அவரோட பையனை அவங்க கிட்ட இருந்து எப்படி மீட்ட என்பதை விறுவிறுப்பான திரைக்கதை மூலமா சொல்லியிருக்காங்க. படத்தோட முதல் பாதி ரொம்ப வேகமா முடிஞ்சிருது. படத்தோட 2ஆம் பாதி கொஞ்சம் மெதுவா போனாலும் போர் அடிக்காத மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜிப்ரானோட இசை இந்த படத்துக்கு வலு சேர்க்குது. சண்டை காட்சி, கேமரா ஒர்க் அதெல்லாம் கூட நல்லாவே இருக்கு. படத்தோட மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, படம் முழுக்க ஒரு நைட் கிளப்புக்குள்ளேயே சுத்திக்கிட்டே இருக்கிறதுனால படம் பார்த்துட்டு இருக்க நமக்கே அந்த நைட் கிளப்ல பாத்ரூம் எங்க இருக்கு, மாடிக்கு எப்படி போகணும், ஆஃபீஸ் ரூம் எங்க இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்துடுது. அந்த அளவுக்கு இவங்க அந்த நைட் கிளப்பே சுத்தி சுத்தி வராங்க. மொத்தத்துல இந்த படம் ஒரு உலக சினிமா பார்த்த உணர்வை உங்களுக்கு கொடுக்கும். எங்களோட விமர்சனங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.